இப்போ பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுறாங்க இல்லையா, பால் கொடுக்குறாங்கல்ல, அந்த நேரத்தில் இந்த கீழ்கண்ட மாத்திரலாம் சாப்பிடவே கூடாது. சாப்பிட்டா என்ன ஆகும்னா, பால் வழியாக போய் குழந்தைக்கு போயிட்டு குழந்தை ஒரு மாதிரி டல் ஆகிடும். குழந்தை ஏன் டல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அம்மா அங்கே முக்கால் சொல்ல மாட்டாங்க, சில்ட்ரன் அசிஸ்டண்ட்டு. ஸோ அந்த பால் அங்கே போட குழந்தை எஃபெக்ட் ஆகும். அதனால் குழந்தை நல்லா இருக்கணும், வளரணும்னா தாய்மார்களே நல்லா கவனிச்சுங்க. யூஸ்வலாக அவில் மாத்திரை போட்டுக்கிற அடிக்ட்லாம் இருக்கிறாங்க அம்மாங்களாம். அதனால் அவில் மாத்திரை போடுறது நிறுத்திடும். ஏன்னா அது குழந்தைக்கு போய் அதுவும் கொஞ்சம் டல் ஆகிடும். ரெண்டாவது அமினோஃபிலின் போடுவாங்க, ஆஸ்மா வருது அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரே அடிப்பாங்க, அதுவும் அடிச்சுக்காதீங்க. அப்புறம் ரொம்ப மயக்கமாகுது, எரிச்சலாகுது, தூக்கம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆன்டி டிப்ரெசன்ட் டேப்லெட், சைக்கலாஜிக்கல் டேப்லெட் போடுவோம், அதையும் போடக்கூடாது. சில இடத்துல முகப்பரு வரும், அதனால் கிளைட்டாமைசின் போடுவாங்க, அதையும் போடாதீங்க. ரொம்ப மூச்சு அதுக்கு பிரெட்னிசிலின் போடுவாங்க, 25 மில்லிகிராம் மேலே போட்டுக்காதீங்க. அதே மாதிரி சளி இருமலுக்கு டாக்ஸிசிலின் கொடுப்பாங்க, அதையும் சாப்பிடாதீங்க. அதே மாதிரி டேப்சோன், டேனசோல், கிளைபென் கிளைமைட் சுகர் கொடுப்பாங்க, அதையும் சாப்பிடாதீங்க. முட்டி வலிக்கு லேட்டஸ்ட்டு இண்டோமெத்தாசின் அப்படின்னு கொடுப்பாங்க, அதையும் சாப்பிடாதீங்க. யூரினரி ட்ராக்ட் சால்மோனல்லாக்கு நைட்ரோப்ரோடோன்டைன் கொடுப்பாங்க, அதையும் சாப்பிடாதீங்க. தைராக்ஸும் நிறைய சாப்பிடாதீங்க, எஸ்பி தைராய்டு சாப்பிடுங்க, ட்ரமடால் சாப்பிடாதீங்க. முட்டி வலிக்கு கீட்டோப்ரோபின் சாப்பிடாதீங்க. இந்த மாத்திரை எந்தெந்த மாத்திரை சாப்பிடக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்தால் உமாகாந்த் 236@gmail.com அதில் அனுப்பிச்சு விவரத்தெல்லாம் தெரிஞ்சுங்க. டோன்ட் பேனிக். ஸோ இந்த ட்ரக்ஸ்லாம் சாப்பிட்டீங்கன்னா குழந்தைக்கு போய்டும். குழந்தைக்கு போய்ட்டு அப்புறம் நீங்கள் என்ன பண்ண சொல்லுங்கள். அம்மாலே ஒரு மெழுகுவத்தி மாதிரி, உருகும் மெழுகுவத்தி மாதிரி குழந்தையை காப்பாற்றல எவ்வளோ தீங்கு பண்ணுறாங்க. அதனால் நான் சொல்ல மாத்திரன்னா பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்கும்போது சாப்பிடாதீங்க. டவுட்டாக இருந்தால் எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.